ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாருதி அரீனா ஷோரூமுக்கு வந்து நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். வேகனார் என்ன ரேட்டுக்கு போகுது, என்ன மாதிரி டிசம்பர் ஆஃபர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். நம்மக்கிட்ட கிராண்ட் ஐட்டன் ஆல்ரெடி இருக்குது. அது 2018 மாடலு. அதை ரீப்ளேஸ் பண்ணி அதாவது எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மைலேஜ் கன்சப்ஷனுக்காக மட்டும்தான் நம்ம வந்து வேகனாரை வந்து பிக் பண்ணியிருந்தோம். எதுக்குன்னா சிஎன்ஜி டைப் வந்து போகலாம். ஏன்னா அவங்க 30 கிலோமீட்டர்ஸ் மேலே கிளைம் பண்ணியிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருந்தது. பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருந்தது. மற்றபடி ஜென்ரல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாருதிக்கான ஜென்ரல் ஃபீச்சர் தான் இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஎம்டி வெர்ஷனு. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா நார்மல் மேனுவல் வித் சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் செக் பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.6 லேக் கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம டிசம்பர் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எல்லாமே போக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8.2 வரைக்கும் வரும் அப்படின்னாங்க. இதே பெட்ரோல் வேரியண்ட் வந்து நம்ம போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ZX-ஐயே பார்த்திங்கன்னா, அதாவது ஐஎன்டு வெர்ஷனே பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாமே போக 7.25க்கு, அதாவது 7,25,000 வந்து டிசம்பரில் எடுத்தோன்னா நம்மளுக்கு ஆஃபர் பண்ணி ரிலீஸ் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கான வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக வண்டி இருக்குது. ஸோ அந்த வண்டியை வந்து அவங்க எந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியுன்றதால நம்ம சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ட்ரூ வேல்யூவோட பர்சனோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து அரேஞ்சும் பண்ணாங்க ட்ரூ வேல்யூ பர்சனோட ரிவ்யூக்கு. ஸோ அந்த மீட்டப் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம். சரி பாருங்கள் அப்படின்னு இருந்தோம். ஆனால் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க, நாங்கள் வேணால் உங்கள் லொக்கேஷன் கூட வரணுன்னு. ஸோ நம்ம ஆனால் அவங்க லொக்கேஷனுக்கு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போய் காமிச்சிருந்தோம். ஸோ அதை அவங்க பார்த்துட்டு அசஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3.75 லேக்ஸ் வரைக்குமே வந்து எங்களோட பழைய வண்டிக்கு வந்து தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் 4.3 வரைக்கும் ரிக்வஸ்ட் பண்ணோம். சின்ஸ் அது ஒர்க் அவுட் ஆகிறதால தான் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ரெஸ்பான்ஸுக்காக. பிஃபோர் டிசம்பருக்குள்ளே அவங்க ஏன்னா ஒரு நெகோசியேஷனுக்கு வந்தாங்கன்னா எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறோம். இல்லைனா இந்த பிளானை ட்ராப் பண்ணோம். ஏன்னா நம்ம வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதனால் வந்து அந்த ரேட் நம்ம கொடுக்க முடியாது. சின்ஸ் நம்ம உண்டாயிலேருந்து மாருதி போகிறோம், கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் வந்து அன்எக்ஸ்பெக்டடான டிசிஷன் தான். இருந்தாலுமே வேகனார் வந்து கொஞ்சம் சக்ஸஸ் மாடல், நல்ல ஐ ரேட்டிங்கில் வந்து நல்ல சேல் அவுட் ஆகிருக்கு. மைலேஜும் நல்லா இருக்குது, ஸ்பேஸ் நல்லா இருக்குது கண்டிப்பாகவே. ஸோ ஃபேமிலி யூசேஜுக்கும் சரி, ப்ரொஃபஷனல் யூஸுக்குமே சரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். மற்றபடி விண்டோ ஷாப்பிங்கில் மற்ற வண்டிஸும் பார்த்தோம், எக்ஸ்ப்ரெஸோ செலீரியோலாம் பார்த்தோம். ஆனால் நம்ம ப்ரிஃபர் பண்ணது பார்த்திங்கன்னா வேகனார் தான். அதே மாதிரி பார்த்தா எல்லா வண்டிலையுமே, அதாவது அவங்க வச்சுருக்க எல்லா மாடல்லையுமே பார்த்திங்கன்னா சிஎன்ஜி வேரியண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதாங்க நம்மளோட பழைய வண்டி, மீன்ஸ் கரண்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வண்டி. இது பார்த்திங்கன்னா 2018 மாடலு, மேகனா டைப்பு. ஸோ உண்டாய் கிராண்ட் ஐட்டன்னு. ஸோ கண்டிஷன் வந்து நல்லாவே இருக்குது. அவங்களே அசஸ் பண்ணிவிட்டு 3.75 வரைக்கும் வந்தாங்க. சிங்கிள் ஓனர் தான். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 4.3 வரைக்கும் கேட்டோம். ஸோ அது கிடைக்காதால டிசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். எனி ஃபர்தர் அப்டேட் இருந்தால் நான் வெஹிக்கிள் எடுத்தேன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.